ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது லவ். காதல்னா என்ன, அது ஏன் நிறைய பேர் சொல்லுவாங்க லவ் மேரேஜ்னு சொல்லுவாங்க, சில பேர் அரேஞ்ச் மேரேஜ்னு சொல்லுவாங்க. நான் லவ் பண்ணதே இல்லை அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்லுவாங்க. ஓகேவா? ஆனால் இதில் ஒரு சயின்ஸ் இருக்குது, அதை நான் பின்னாடி சொல்கிறேன். வாழ்க்கையில் மனிதனா இல்லை உயிரினமாக பிறந்த எல்லாருக்குமே அந்த காதலுங்கிறது கண்டிப்பாக இருக்கும். ஒருத்தவங்க சொல்லுவான், நான் காதல்லாம் பண்ணதே இல்லை ஸ்கூல்லேருந்து, ஐ திங்க் பிறந்ததுலேருந்து நான் மேரேஜ் பண்ணுற வரைக்குமே எந்த பொண்ணும் பார்த்ததில்லை. மேபி அப்படி கூட வச்சுக்கோன்னா, நான் காதலுங்கிற அந்த அர்த்தத்துக்கு உண்டான ஒரு எதுவுமே தெரியாது, நான் லவ் பண்ணதே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஆனால் நிறைய சயின்ஸில் எடுத்து படித்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த மனிதனாக பிறக்கக்கூடியது உயிரினம், எந்த உயிரினம், பாம்பு, பல்லி, ஆடு, மாடு, இதாக இருந்தாலுமே அதற்குன்னு ஒரு அந்த காதல் அப்படிங்கிறது இந்த ஈர்ப்பு அப்படின்னு சொல்லுவாங்கய்யா, ஈர்ப்புன்னு சொல்லுவாங்க. அந்த ஈர்ப்புக்கு பேர் தான் அந்த காதல். காதல், கல்யாணம், அது அப்படி போயிட்டுருக்கும். ஓகேவா? அந்த மனிதனுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்தோம் அப்படின்னா, அந்த 15 அந்த ஒரு உங்களுக்கே தெரியும், இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாருக்குமே தெரியும், அந்த 8வது வயசு 8th படிக்கும்பொழுதுலேருந்து 8லேருந்து 12 வரைக்கும் உங்களுக்கு ஒரு சிறு காதல் கண்டிப்பாக வரும். அது எல்லாருக்குமே கண்டிப்பாக வரும். அந்த ஏதோ ஒரு ஹார்மோன்னு சொல்லுவாங்க, தட்ஸ் மீன் ஐ ஃபர்காட். ஓகே, அந்த ஹார்மோன் சுரக்கும். அப்போது லவ்ங்கிற ஒரு அஃபெக்ஷன் கண்டிப்பாக வரும். இது என்ன ப்ரோ, இது என்ன கண்டென்ட் இல்லையா, இது ஏன் ப்ரோ நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா, நிறைய பேருக்கும் இந்த மைண்ட் தாட் இருக்கும், இவன் ஏன் லவ் பண்ணாமல் அரேஞ்ச் மேரேஜ் பண்ணால், இவன் ஏன் லவ் மேரேஜ் பண்ணா அப்படின்னா, அந்த தாட் அஃபெக்ஷனை மேபி அவங்களுடைய மைண்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம லவ் மேரேஜ், அதனால் நம்ம பண்ணணும் அப்படின்னு நினச்சி லவ் மேரேஜ் பண்ணுறவங்க ஃபேமிலி சுச்சுவேஷன் நல்லா இருக்கும். இதே ஃபேமிலி சுச்சுவேஷன் நல்லா இல்லாமல் நம்ம ஃபேமிலியை மூவ் ஆன் கொண்டு போகணும்னு நினைக்கிறவங்க லவ்வை மறைச்சிட்டு அந்த லவ்வை யார்ட்டையுமே சொல்லாமல் அரேஞ்ச் மேரேஜ் பண்ணுவாங்க. இதுதான் லவ் அண்ட் அரேஞ்ச் மேரேஜ். லவ் மேரேஜுங்கிறத சிம்பிளாக உங்களுக்கு சொல்லிட்டேன். அந்த அஃபெக்ஷனை அந்த கண்ட்ரோல் பண்ணிவிட்டு அதோட லவ் மேரேஜ் போயிடுவாங்க. ஃபேமிலியோட இதை கண்ட்ரோல் பண்ணிட்டு அரேஞ்ச் மேரேஜ் பண்ணுறது தான் 2 டிஃப்ரெண்ட் ஆஃப் டைப்ஸ். அது ஏன் வருது அப்படின்னா, அது இயல்பு. இப்போ உலகம் உருண்டைனா உருண்டை. நம்ம காலையில் 3 வேளை தான் சாப்பிட்றோம். சாப்பாடு, இரவு தூக்கம் தேவை, மண்டையில் எண்ணெய் வைக்கணும்பாங்க, அதுக்கப்புறம் உடை அணியணும், இதெல்லாம் மாடர்ன் டேயில் வருது, உடை அணியிறது. ஏன்னா இதெல்லாம் இயற்கை. மாமிசங்களை மனிதர்கள் சாப்பிட்றது எல்லாமே முன்னொரு காலத்தில் நடந்திருக்கிறத கொண்டு வருவாங்க. ஓகே, அதனால் இயற்கையாக உயிரினங்கள் எல்லாருக்குமே அந்த ஒரு ஆண் பெண் அந்த ஒரு ஈர்ப்பு இருக்கும். நிறைய அந்த உயிரினங்களுக்கு அந்த ஆடு மாடு, ஆண் மாடு, பெண் மாடு, இந்த மாதிரி நிறைய உயிரினம் இருக்கும்பொழுது அதற்கான ஒரு 2 விஷயம் சேர்ந்தால் தான் இன்னொரு விசை, அந்த மாதிரி சொல்லுவாங்களே, அந்த ஒரு கான்செப்ட் தான். இதெல்லாம் நிறைய படிச்சுட்டே போனீங்க, நான் இப்போ சொல்கிறதே உங்களுக்கு கற்பனை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, தட்ஸ் மீன் ஏதோ போகும். நம்ம எங்கே இருக்கோம், நம்ம எங்கே பிறந்தோம், யாருக்கு நம்ம அப்பா அம்மா, நம்ம எங்கேருந்து வந்தோம், அந்த ஒரு துளியிலேருந்து எப்படி வந்தோம், அதில் ஒரு கெமிக்கல், அது ஒரு இது எல்லாமே சயின்ஸாக போயிடும். ஓகே, தட்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்லணும் அப்படின்னா, லவ் மேரேஜ் அரேஞ்ச் மேரேஜுக்கான டிஃப்ரென்ஸு மேபி நான் சொல்லிட்டேன். உங்களுடைய லவ் அண்ட் மேரேஜ் அண்ட் அரேஞ்ச் மேரேஜ், நான் லவ் பண்ணேன் ஆனால் ஃபேமிலி சுச்சுவேஷனால் நான் லவ் மேரேஜ் பண்ண முடியல அப்படின்னு உங்களுடைய கருத்து ஏதாவது இருந்தால் உங்களுடைய லைஃப்பில் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை நான் சொல்கிறது கரெக்டு, இது மாதிரி ரியாலிட்டி இருக்குது அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இது போல் நிறைய சயின்டிஃபிக்கலாக ஒரு டிஃபிகல்ட்டாக வீடியோ பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.